ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஜியோ ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்க நடு சென்டர் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இதுல இருந்து ஒரு 3 எபிசோட் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா வரும் வாரங்களில் வரும். இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். வெப் சீரிஸோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காரு. அவரு ஒரு நேஷனல் பேஸ்கெட் பால் பிளேயர். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு சில காரணங்களால அங்கிருந்து வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு. அது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அங்க பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கு. அதாவது பசங்க ஃபுல்லாவே அடிதடி ரவுடிசமா சுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்ரக்ஸ் அது இதுன்ட்டு பல பிரச்சனை போயிட்டு இருக்கு உள்ள. இந்த பையன் உள்ள வரான். உள்ள வந்ததுமே இவனை போட்டு செம்ம ரேக் பண்றாங்க அந்த பசங்க எல்லாருமே. ஒரு செட்டே ஆகாத மாதிரி சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. அந்த ஸ்கூல்ல இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது எப்படியாவது மாத்தி ஆகணும், நம்ம ஸ்கூலுக்கு ஒரு ரெப்புடேஷன் கொண்டு வந்து ஆகணும் அப்படின்ட்டு போராடுறாங்க. அதுக்கு அந்த ஸ்கூலோட வைஸ் பிரசிடென்ட் சொல்றாங்க, நம்ம இந்த பையனை வச்சு நம்ம ஸ்கூல்ல ஒரு பேஸ்கெட் பால் டீம் உருவாக்குவோம். அதுல ஜெயிச்சா நம்ம ஸ்கூலுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பசங்களும் இந்த மாதிரி தீய செயலுக்கெல்லாம் போகாம டைவர்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஐடியா தராங்க பிபி. சரி, இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு அவங்க ஸ்கூல்ல இருக்கவங்க களத்துல இறங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸ்ல நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, இவங்களால டீம் உருவாக்க முடிஞ்சுதா, அதுல யார் ஜெயிக்க போறா, இந்த ஸ்கூல் அப்படியே மாறி நல்ல ஸ்கூலா மாறிச்சா இல்லையா அப்படின்றதான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையா இருக்கும். இப்போ இந்த வெப் சீரிஸ் ஏன் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு 3 விஷயம் சொல்றேன். கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பசங்க வாழ்க்கையை எப்படிலாம் மாத்தும் அப்படின்றத ஓரளவு நீட்டா இந்த 3 எபிசோட்ல காமிச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ட்ரக்ஸ் அது இதுன்னு யூஸ் பண்றது, அவங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் போறது, அதை எப்படி மாத்துறது அப்படின்ற மாதிரி உண்டான சொல்யூஷன் இதுல ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து இவங்க எழுதியிருக்க கேரக்டர் ரைட்டிங் தான். ஒவ்வொருத்தர் கேரக்டருமே இண்டிவிஜுவலா சூப்பரா எழுதியிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணா இந்த வெப் சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். இப்போ இந்த வெப் சீரிஸ்ல இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். பசங்களாம் சேர்ந்து ஜாலியா ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அதுல பல கெட்ட வார்த்தைகளை போட்டிருக்காங்க. அது ஏன் இவ்வளவு போடணும் அப்படின்றது நமக்கு தெரியல. இன்னும் கூட அவாய்ட் பண்ணிருக்கலாம். இது மட்டும் இல்லாம அடல்ட் கண்டென்ட்டும் அங்கங்க வர மாதிரி தான் இருக்கு. அதுவும் அவாய்ட் பண்ணிருக்க வேண்டியதா தான் இருக்கு. மூணாவதா பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். பயங்கர பிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே, பெருசா ஹை மூவ்மெண்ட் எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில சீன்ஸ் இருந்தாலும் அது பெருசா நம்மளை அட்ராக்ட் பண்ற மாதிரி இல்லை. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் வாட்ச் வெப் சீரிஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. வெப் சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.